ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இருந்து டிஸ்டன்ட் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ட் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? இதில் யூஜிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு, பிஜியில் நிறைய கோர்சஸ் இருக்கு, தென் எஸ்பெஷலி எம்பிஏ எம்சிஏ அந்த ப்ரோக்ராமுமே இதில் அவைலபிள் இருக்கு. சரிங்களா? இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, ஓகேங்களா, இதுல ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் என்ன, இவங்க ஃபுல்லா டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. உங்களுக்கு ஜனவரி 18லேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதை மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு இது கிளிக் பண்ணாலே ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வெப்சைட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது பாஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் பாஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க பாஸ்போர்ட்ஸ் 10 பேஜஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 1965ல இருந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாக காலேஜஸோட ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக 1 பேஜில் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் இயர் 2025 என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இங்கே யூஜி ப்ரோக்ராம் மட்டுமே 22 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, பிஜி ப்ரோக்ராம் 19 ப்ரோக்ராம் இருக்கு. அது இல்லாமல் வேரிய சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்கு. சரி, இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம யூஜி ப்ரோக்ராம்க்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழ், தென் பிஏ எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கு, தென் பிஏ இங்கிலீஷ், தென் பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், தென் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கு, தென் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், தென் பிஏ சோஷியாலஜி, தென் பிஏ ஹிஸ்ட்ரி, தென் பிகாம். ஓகேங்களா? இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபி 3000 பர் இயர் வரும். தென் அதே மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் எந்த கோர்ஸ் தான் போகிறோம், பிஏ தமிழ் கண்டிப்பாக தமிழ் இருக்கணும், பிஏ இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் இருக்கணும், அதே மாதிரி காமர்ஸ் குரூப் காமர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். தென் பிபிஏ, ஓகேங்களா, பிபிஏ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 4000 ருபீஸ் பர் இயர் வரும். தென் பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் போகிற 1 இயர் கோர்ஸ் எனி டிகிரி, ஓகேங்களா, 7000 ருபீஸ் வரும். தென் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்டி, பிஎஸ்சி ஜுவாலஜி, தென் பிஎஸ்சி டூரிசம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் 9000 ருபீஸ் வரும். தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிசிஏ 12,000 ருபீஸ் வரும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெவலண்ட் குரூப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். தென் பிஜி ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பிஏ சோசியாலஜி, எம்காம், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாமே வேணும். பர் இயருக்கு வந்து 4000 ருபீஸ் வரும். உங்களுக்கு ரெகுலர் டிகிரி வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். தென் அதே மாதிரி எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், தென் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், தென் 12,000 ருபீஸ் வரும். ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் 6000 ருபீஸ் வருது. தென் எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000. தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எம்சிஏ, எம்பிஏ வந்து 18,000 வரும். ஓகேங்களா, இதுக்கு ரெஸ்பெக்டிவ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூஜி கேண்டிடேட் வந்து 650 ருபீஸும், தென் பிஜி கேண்டிடேட் 750 ருபீஸும், எம்பி எம்சி வந்து 1250 ருபீஸ் வந்து வரும். தென் போஸ்டல் சார்ஜஸ் வந்து எல்லா கேண்டிடேட் 200 ருபீஸும், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 400 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராமுக்குமே எம்சி எம்பிஏ இன்டர்னல் வந்து 25 மார்க்ஸும், எக்ஸ்டர்னல் வந்து 75 மார்க்ஸ், டோட்டல் வந்து 100 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. செமஸ்டர் ஏப்ரல்லையும் இந்த நவம்பர்லயும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பார்ட் 1ல வரும். தென் யூஜி ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. தென் லாங்குவேஜ் 2 வந்து செகண்ட் பார்ட் 2லயும், பார்ட் 3 மேஜர் சப்ஜெக்ட்ஸ், தென் பார்ட் 4ல செமஸ்டர் வைஸ் வந்து வேல்யூ எஜுகேஷன், தென் என்வரன்மெண்டல் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு செமஸ்டர் 2ல படிப்பீங்க. இந்த லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் அட்மிஷன்ஸ்க்காக உங்களுக்கு 4 ஏரியாவில் இருக்கு. தென் மதுரை ரீஜனில் ஒன்று, மதுரை ரீஜனில் 2, தேனியில் ஒன்று, திண்டுக்கல்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் அது இல்லாமல் லேர்னர் சப்போர்ட்டர்ஸே உங்களுக்கு நியர்லி ஒரு 12 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பை சென்டர்ஸ் தான் பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது, நீங்கள் ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ண யூடியூப் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் ஏபிசி ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி நாம்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த இதை அப்படியே டேரெக்டாகவே உங்களுக்கு லிங்காகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
சரி. இப்ப நம்ம அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அட்மிஷன்ஸ்ல உங்களுக்கு வெப்சைட்ல எப்படி அப்ளை பண்றது? இங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நியூ அட்மிஷன் சொல்லிட்டு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. உங்க நேம் உங்க ஆஸ் இட் இஸ் என்ன உங்க உங்க நேம் சர்டிபிகேட்ஸ்ல இருக்கோ அது மாரி என்ட்ரி பண்ணணும். தென் டேட் ஆஃப் பர்த், தென் மெயில் ஐடி, தென் மெயில் திருப்பி அகைன் என்ட்ரி பண்ணணும். தென் பாஸ்வேர்ட், தென் ரீசெட் பாஸ்வேர்ட், தென் மொபைல் நம்பர் அகைன் என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரிங்களா? தென் இங்க இதுல மெயினா என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்க 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் மெயில் ஐடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி உங்களோட ஓன் மெயில் ஐடி யூஸ் பண்ண சொல்றாங்க. ஆக்டிவ் மெயில் ஐடி யூஸ் பண்ண சொல்றாங்க. இதை ஃபர்தர் எல்லா கம்யூனிகேஷன்ஸ்க்குமே உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் இங்க வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நீட் கன்சிடர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது தேவையில்லை அதையும் சொல்லி இருக்கிறாங்க. தென் இன்கேஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நியூ லாகின் சொல்லிருப்பாங்க. உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கீங்க அதை வச்சு நீங்க லாகின் பண்ணணும். அப்படி இல்லையா நீங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணணும். சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் முடிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும். நீங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்கும். தென் அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி தென் பேமெண்ட் ப்ராசஸ் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாமே நீங்க அப்ளை பண்றவங்க இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இதுல லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இதுல எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் ஆனா லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இது வந்து கேலண்டர் இயர் அட்மிஷன்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ். கேலண்டர் இயர் அட்மிஷன்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் ஜனவரி டு மார்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால அட் பிரசன்ட் வந்து இப்போதைக்கு ஓப்பன்ல இருக்கு. இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா கான்பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.